ஒரு கண்ணியமிக்க பொறுப்பையோ அல்லது அவருடைய அரசியல் ஆளுமையை பயன்படுத்திக் கொள்கிற போக்கையோ கையில் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை முழுக்க முழுக்க பலகீனமடைய செய்தார். அதனுடைய விளைவு இன்றைக்கு அதிமுகவில் இருந்த முன்னணி தலகர்த்தர்கள் எல்லாம் படையெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போது கூட எடப்பாடி பழனிசாமி அதை உணராமல் தானே பேசுறாரு. நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்ன உங்க கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் போறாங்களே, என்ன சொல்லியிருக்கணும் அவரு? இல்லை, நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். ஒரு பக்குவப்பட்ட தலைவர் அதான் சார் சொல்லணும். அவர் எங்களோடு தான் இருக்கிறார், வதந்தியான செய்திகளை நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது லட்சக்கணக்கானோர் கொண்டிருக்கிற மக்கள் சமுத்திரம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ற. அப்பனா என்ன அர்த்தம்? இருந்தா இரு, போனா போ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. காரணம் என்னன்னா, இவர் கட்சியில் உழைத்த பொதுச் செயலாளர் ஆகவில்லை, ஆளுமையில் இந்த கட்சி நிலை பெறவில்லை. யாரோ ஒரு தலைவருடைய ஆளுமையில் அது நிலை பெற்றது, யாரோ ஒரு தலைவருடைய ஆளுமையில் அது வளர்ச்சி அடைந்தது. இன்றைக்கு இந்த கரையான் புத்துக்கட்ட பாம்பு போய் குடி புரிந்துச்சுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல. அந்த மாதிரி இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்வதற்காக வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி